வரலாற்றின் பக்கங்கள் எப்போதுமே உன்னதமான ஒரு சமூகத்தின் ஆணிவேரை தேடித்தான் பயணிக்கும். அந்த வேர்களை தேடி தற்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு தெய்வீக பணி. இது ஒரு சமூகத்தின் காவல் தெய்வங்களின் பாதச்சுவடுகளை பின்தொடரும் ஒரு புனித பயணம். சுமார் 10 தலைமுறைகளுக்கு முன்பு கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் பத்மநாபபுரத்தில் இருக்கும் ஆரியங்காவு மலையிலிருந்து இந்த பயணம் தொடங்கியது. இருளப்பன் மற்றும் கருப்பன் உள்ளிட்ட 21 காவல் தெய்வங்களை தங்கள் தலை மீது சுமந்து கொண்டு பிழைப்பு தேடி காயல் நதிக்கரை ஓரம் நம் முன்னோர்கள் வந்தனர். அவர்கள் ஓய்வெடுக்க தங்கிய அந்த இடத்தையே தெய்வங்கள் தங்கள் இருப்பிடமாக மாற்றிக்கொண்டன. அங்கிருந்த வன்னி மரத்தின் நிழலில் தெய்வங்களை வழிபடத் தொடங்கினர். காலம் ஓடியது. ஆயிரத்தி 1942 ஆண்டு ஒரு பெருமழை பெய்த நாள். அந்த பகுதிக்கு சொந்தமான ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர் அந்த வழியாக வந்தார். ஊரே மழையில் நனைந்து கொண்டிருக்க வன்னி மரத்தைச் சுற்றியுள்ள அந்த தெய்வங்களின் இருப்பிடம் மட்டும் சொட்டு நீர் படாமல் காய்ந்து போயிருந்தது. இந்த அதிசயத்தை கண்டு அவர் சிலிர்த்து போனார். தனது குடும்பத்தின் தீராத ஒரு சட்டச்சிக்கலை அந்த தெய்வங்களிடம் முறையிட்டார். கோரிக்கை நிறைவேறினால் இந்த நிலத்தை தெய்வங்களுக்கே எழுதி வைப்பதாக வேண்டிக் கொண்டார். 2 வாரங்களில் அற்புதம் நிகழ்ந்தது. சிக்கல் தீர்ந்தது. சொன்ன சொல் மாறாமல் நிலத்தை இருளப்பன் மற்றும் கருப்பன் பெயரில் எழுதி வைத்தார் அவர். ஒரு ஓலைப்பெட்டியில் தொடங்கிய தெய்வத்தின் இருப்பு இன்று சிமெண்ட் சிலைகளாகவும் கம்பீரமான விக்கிரகங்களாகவும் வளர்ந்து நிற்கிறது. தலைமுறைகள் மாறினாலும் தர்மமும் பக்தியும் மாறக்கூடாது என்ற உறுதிமொழியுடன் இந்த கோயில் இன்றும் ஒரு சமூகத்தின் காவல் அரணாக திகழ்கிறது.